சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். சர்வதேச யோகா தின விழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் துணைநிலை ஆளுநர் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் யோகாசனம் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். யோகாவை உலக அரங்கில் உயர்த்தியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்றும் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா அவசியம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கிய மாணவர் வீல் சேருடன் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச யோகா தின விழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் துணைநிலை ஆளுநர் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் யோகாசனம் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை, ஆயுஷ் இயக்குநரகம், பள்ளி கல்வித்துறை, உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி ஆகிய துறைகள் இணைந்து 12வது சர்வதேச யோகா தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற யோகா விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், அவரது மனைவி, தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறையின் தலைவர் ஷாலினி சிங், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகாசன பயிற்சி செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட கல்லூரி, பள்ளி மாணவ மாணவிகள் யோகாசன நிகழ்வில் பங்கேற்றனர். யோகாவை உலக அரங்கில் உயர்த்தியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்றும் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா அவசியம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். சர்வதேச யோகா தினம் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சி நிறைவடைந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், யோகா என்பது இந்தியாவின் பாரம்பரிய கலை மற்றும் வாழ்க்கை முறையாகும். இந்த யோகாவை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தி சர்வதேச அங்கீகாரம் பெற செய்த பெருமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு சாரும். அவரது முயற்சியின் விளைவாக கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக உலக நாடுகள் கொண்டாடி வருகின்றன. தற்போது உலகின் 175க்கும் மேற்பட்ட நாடுகளில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு யோகா தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. யோகாவை தினமும் பயிற்சி செய்வதன் மூலம் உடலை ஆரோக்கியமாகவும் மனதை அமைதியாகவும் வைத்துக் கொள்ள முடியும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதிலும் யோகா முக்கிய பங்கு வகிக்கிறது. நமது சித்தர்கள் யோகா நிலையில் தியானத்தில் அமர்ந்ததற்கான சான்றுகளை புதுச்சேரியில் உள்ள பல சித்தர் ஆலயங்களில் காண முடியும். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் யோகா பயிற்சியாளர்கள் உள்ளனர். இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் யோகா பயிற்சியை மேலும் விரிவுபடுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றார். பிள்ளைகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா இதாக இருப்பாங்க, திரகாசமாக இருப்பாங்க. ஒரு 26, 50 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து முதுமை வரும்பொழுது கொஞ்சம் உணர்வு தளர்வுலாம் ஏற்படும். இது மனிதனுக்கு ஏற்படுகின்ற இயற்கையான ஒரு நிலை. அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். முதுமை ஒரு சவால். முதுமையில் வாழ்க்கையை ஆரோக்கியமாக வச்சிருப்பது என்பது உடல்நல குறைவு இல்லாமல் மகிழ்ச்சியோடு ஆரோக்கியமாக இருப்பது என்பது ஒரு பெரிய சவால். அந்த சவாலை ஆரோக்கியமான மகிழ்ச்சியாக முழுமையாக வாழ்வதற்கு யோகத்தை மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். இது ஒரு சாதாரண பயிற்சி, உடற்பயிற்சின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கலையாக எடுத்துக்கொள்ளலாம். இது இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இங்கே பார்க்கும் பொழுது இந்த செயல்முறை விளக்கத்தில் பார்க்கும்பொழுது தினமும் நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும், சாதாரணமாக இருக்கும். இதை வழக்கமாக்கிட்டோம்னா இதுவே நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் செய்யலாம், நம்ம இந்த கலைக்கு ஈடுபடலாம். அப்போ அந்த செய்யும்போது அந்த பழக்கம் வரும்பொழுது உங்களுக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். அதாவது யோகா மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. யோகா மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று, மனிதனுடைய அமைதியை கொடுக்கக்கூடிய ஒன்று, ஆன்மாவிற்கு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இதெல்லாம் இருந்தால் தான் இன்றைய வாழ்க்கை நிலையில் அமைதி என்பது மிக முக்கியமான, மனதினுடைய அமைதி என்பது மிக முக்கியமான ஒன்று. மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது முக்கியமான ஒன்று. எல்லா நோயும் காரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் தான். இன்றைக்கி பார்க்கலாம், யாரும் சொல்கிற பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மன அழுத்தம், அது காரணமாக பல தீய பழக்க வழக்கங்கள் செல்வதை கூட நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லாமல் இருக்குன்னு சொன்னால், மன அழுத்தம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால், இது மாதிரி ஆன்மா உடல் ஆரோக்கியமாக இருப்பது, மனது அமைதியாக இருப்பது, இவற்றையெல்லாம் கொடுப்பது யோகா. நம்முடைய சித்தர்கள் முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பண்ட காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோகா கடைபிடிச்சிருப்பாங்க. அவங்க முறையே யோகா வாழ்க்கை, அந்த முறையே யோகாவில் தான் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி சித்தானசாமி கோயிலில் போய் பார்க்கலாம், எப்படி உட்காந்துருப்பார் சாமி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த யோகா நிலை தான். மகான் அரவிந்தர் புதுச்சேரியில் அவர் சொன்ன அந்த யோகா
பற்றிய அந்த எழுதிய புத்தகங்கள்லாம் பார்த்தா ரொம்ப வியப்பார். இதெல்லாம் சாதாரண கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமாக இருப்பது மிக அவசியமானது. அந்த ஆரோக்கியமான வாழ்வுக்கு நம்ம யோகா இந்த யோகா கலையாக எடுத்துக்கொண்டு நாம் இந்த யோகாவை எடுத்துக்கொள்வது மனது மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் இருக்க முடியும். நம்முடைய அரசானது இதை வளர்ப்பதற்கு, யோகா கலையை வளர்ப்பதற்கு நம்முடைய துறைகள் வாயிலாக இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, அடுத்து யோகா திருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் 3 நாட்கள் புதுச்சேரியில். உலகில் உள்ள அந்த பயிற்சியாளர்கள்லாம் வருவாங்க, மாணவர்கள்லாம் வருவாங்க, கலந்து கொள்வாங்க. பயிற்சி அவர்களுக்கு அந்த கலையை, அந்த யோகா புதுச்சேரி காரைக்காலில் 4990 பேர் நீட் மறுதேர்வில் பங்கேற்றனர். பல்வேறு சோதனைகளுக்கு பின்பு மாணவ மாணவிகள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று நடைபெற்ற நீட் மறுதேர்வில் மொத்தம் 4990 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். புதுச்சேரியில் 9 மையங்களில் 4324 பேரும், காரைக்காலில் 3 மையங்களில் 666 பேரும் பங்கேற்றனர். தேர்வுக்கு முன்பு மாணவர்கள் மெட்டல் டிடெக்டர், பயோமெட்ரிக் பதிவு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். மொபைல், ப்ளூடூத், வாட்ச் போன்ற மின்னணு சாதனங்கள் தடை செய்யப்பட்டிருந்தன. தேர்வு மையங்களில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் தேர்வர்களுக்கான பிஆர்டிசி சிறப்பு இலவச பேருந்துகளும் இயக்கப்பட்டன. மேலும் தேர்வு முடியும் வரை பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் காத்திருக்க சிறப்பு காத்திருப்பு மையங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கிய மாணவர் வீல் சேருடன் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் நீட் மறுதேர்வு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு சோதனைகளுக்கு இடையே மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதித்த நிலையில் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த யஷ்வந்த் என்ற மாணவன் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கியுள்ளார். ஆன்லைன் மூலம் தேர்வு எழுத அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது சரியான தகவல் கிடைக்காததால் வீல் சேரில் வந்து இன்று தேர்வு எழுதினார். அவரது பெற்றோர் மற்றும் அதிகாரிகள் உதவியுடன் முடிந்தவரை தேர்வு எழுத முடியும் என்ற நம்பிக்கையுடன் காலில் கட்டு மற்றும் கைகளில் காயங்களுடன் தேர்வு எழுத வந்த மாணவனை அதிகாரிகளும் சக மாணவர்களும் உற்சாகப்படுத்தி தேர்வு மையத்திற்குள் அனுப்பி வைத்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக 12 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக விவசாயிகள் சந்திப்பு PS பாளையம் பாவேந்தர் பாரதிதாசனார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக 12 ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பதை ஒட்டி நடைபெறும் மக்கள் நலத்திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக விவசாயிகள் சந்திப்பு PS பாளையம் பாவேந்தர் பாரதிதாசனார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சௌகான், வேளாண் செயலர் முகமது யாசின் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா நேற்று புதுச்சேரி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா நேற்று புதுச்சேரி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதற்காக புதுச்சேரி வந்திருந்த அவரை அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜசேகர், மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் வரவேற்றனர். புதுச்சேரி அண்ணா திடலில் உள்ள வியாபாரிகளுக்கு கடையின் சாவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா திடல் விளையாட்டு மைதானத்தை சுற்றியுள்ள அண்ணா சாலை பகுதியில் உள்ள கடைகளுக்கான ஆணைகள் தேர்தலுக்கு முன்பு கடை நடத்தியவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த கடைகளின் சாவி வழங்கும் நிகழ்ச்சி நேற்று சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி கடையின் சாவிகளை வியாபாரிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலை வகித்தார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், நகராட்சி வருவாய் அதிகாரி பிரபாகரன், வருவாய் அதிகாரி சிவா, இளங்கோ மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சாவிகளை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி பூமியான்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அறக்கட்டளை மற்றும் ஊர் நிர்வாக குழு சார்பில் புதிய நிர்வாக குழு அறிமுகப்படுத்தப்பட்டது.
புதுச்சேரி பூமியான்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அறக்கட்டளை மற்றும் ஊர் நிர்வாகக் குழு சார்பில் புதிய நிர்வாகக் குழு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் நலன் கருதியும் மற்றும் கோவில் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டியும் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி புதிய கோவில் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்றே ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. மேலும் இனிவரும் காலங்களில் நமது கோவில் சம்பந்தமாகவும் மற்றும் ஊர் நலன் சார்ந்த விஷயங்களிலும் ஊர் மக்கள் ஒற்றுமையாக இருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டது. அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் நோட்டீஸ் கோவில்களில் படைக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதன்படி கௌரவ தலைவர்கள் ராம்குமார், கணபதி, சட்ட ஆலோசகர் சிவக்குமார், தலைவர் முருகன், துணைத் தலைவர்கள் திருமூர்த்தி, மூர்த்தி, தங்க தமிழ்வாணன், ராஜி, பாபு, கமலக்கண்ணன், செயலாளர் கி வாசன், துணை செயலாளர்கள் பாலா, ராஜா, சிவபெருமான், பூபாலன், சுந்தரவரதன், சுரேஷ், முத்துவேல், பொருளாளர் பாலகுரு, துணை பொருளாளர்கள் ரவீந்திரன், ஜெயச்சந்திரன், ஜனார்த்தனன், வடிவேல், செயற்குழு உறுப்பினர்கள் மேகராஜன், சசிகுமார், கார்த்தி, சந்திரன், வசந்தகுமார், தமிழரசன், கதிரேசன், அமரன், பலராமன், ராஜேஷ், கார்த்தி, ராமலிங்கம், சாந்தகுமார், செல்வம், சிவராமன், செல்லப்பன், கமல்ஹாசன், ஆனந்து, ராஜன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பூபாலன், பாலாஜி, சுந்தரவரதன் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கொக்கு பார்க் சிக்னல் அருகே நள்ளிரவில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதால் நகரின் முக்கிய சாலைகளில் நள்ளிரவு வரை போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் சிவாஜி சிலை பகுதியிலிருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் நோக்கி புதுச்சேரி பதிவெண் கொண்ட கார் ஒன்று அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. கொக்கு பார்க் சிக்னல் அருகே வந்தபோது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. மோதலின் தாக்கத்தால் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. இதையடுத்து காரில் இருந்த 2 பேர் உடனடியாக கீழே இறங்கி அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கோரிமேடு தீயணைப்பு நிலைய வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை முழுமையாக அணைத்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடக்கு போக்குவரத்து போலீசார் விபத்தை ஏற்படுத்திய காரை பறிமுதல் செய்து விபத்திற்கான காரணம் மற்றும் தப்பிச் சென்ற நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. புதுச்சேரி கிரீடா பாரதி மற்றும் அரியாங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையம் இணைந்து சர்வதேச யோகா தின விழா அரியாங்குப்பம் மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி கிரீடா பாரதி மற்றும் அரியாங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையம் இணைந்து சர்வதேச யோகா தின விழா அரியாங்குப்பம் மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு தலைமையேற்று யோகாவின் சிறப்பினையும் அவற்றின் பயன்கள் குறித்தும் மாணவ செல்வங்களின் கல்வி வளர்ச்சிக்கு எவ்வாறு யோகா உதவுகிறது என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தார். முன்னதாக மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை மாலா வரவேற்புரை வழங்கி சிறப்பித்தார். மேலும் புதுச்சேரி உடற்கல்வி ஆசிரியர் தணிகை குமரன் அவர்கள் யோகாவின் பயன்கள் குறித்தும் விளையாட்டுடன் யோகா எவ்வாறு முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்பது பற்றியும் அவற்றின் பயன்களையும் செயல்முறைகளையும் செய்து காண்பித்து சிறப்புரை வழங்கினார். மேலும் பள்ளி முதல்வர் டாக்டர் பெர்லின் ஜெயக்குமார் அவர்கள் உலக நாடுகளில் யோகா எவ்வாறு எடுத்து வரப்பட்டது, அவற்றின் செயல்களையும் வரும் காலங்களில் உலக விளையாட்டில் யோகாவின் முக்கியத்துவத்தையும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் யோகாவின் பயன்களை குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் பதஞ்சலி யோகா பயிற்சி மையத்தின் நிறுவனரும் கிரீடா பாரதியின்
வட தமிழக யோகா பொறுப்பாளர் வேல்முருகன் அவர்கள் யோகா மாணவ செல்வங்களுக்கு படிப்பிற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் உறுப்புகளில் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் எந்த வகையான யோகா பயன்பெறுகிறது என்று 27 வகையான யோகாசனங்களை செய்து காண்பித்து அவற்றின் பயன்கள் குறித்தும் சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். யோகா பயிற்சி பெற்ற மாணவியும் ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியின் 100க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு யோகாவின் பயன்களையும் அவற்றின் செயல்முறைகளையும் சிறப்பாக செய்தனர். இறுதியாக பள்ளி ஆசிரியை வசந்தி நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படுத்தப்பட உள்ள நீர்ப்பாசன மேம்பாட்டு திட்டத்திற்கு பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படுத்தப்பட உள்ள நீர்ப்பாசன மேம்பாட்டு திட்டத்திற்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. ரூபாய் 18.99 கோடி மதிப்பிலான இந்த திட்டத்தின் கீழ் பழைய பாசன வாய்க்கால்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகளை சீரமைத்து மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் ரூபாய் 16,72,32,599 மதிப்பிலான பணிகள் ஒப்பந்தத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திட்டப்பணிகள் 18 மாத காலக்கெடுவுக்குள் நிறைவு பெற திட்டமிடப்பட்டுள்ளது. பூமி பூஜை நிகழ்ச்சியில் உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் விவசாய நிலங்களுக்கு நீர் விநியோகம் மேம்பட்டு விவசாயிகளின் உற்பத்தி திறன் உயர்வடையும் என தெரிவித்தார். மேலும் நீர்வள மேலாண்மையை வலுப்படுத்தும் வகையில் இந்த திட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பொறியாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் கலந்து கொண்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கமளித்தனர். உலக யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மாணவி பரதநாட்டியம் ஆடியபடி யோகாசனம் செய்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. உலக யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு சார்பில் கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற யோகா தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், யோகா மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர். இதேபோல் புதுச்சேரி முழுவதும் பாஜக மற்றும் யோகா பயிற்சி நிறுவனங்கள் சார்பில் பல்வேறு இடங்களில் யோகா தினம் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வந்தது. அதன்படி புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள தனியார் பள்ளியில் பாஜக சார்பில் நடைபெற்ற உலக யோகா தின நிகழ்வில் ஜனனி என்கிற 10ஆம் வகுப்பு மாணவி பரதநாட்டியம் ஆடியபடி பல்வேறு யோகாசனங்களை செய்து காண்பித்தார். மேலும் பரதநாட்டிய அசைவுகளோடு மிகவும் கடினமான யோகாசனங்களை துல்லியமாக செய்து காண்பித்தது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதை தொடர்ந்து மாணவியை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட ஆசிரியர்கள், பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் மீனவ கிராமத்தில் வேதவனேஸ்வரர் சோமஸ்கந்தர் உற்சவர் நூதன மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, ஸ்ரீ வழிமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ வேதவனேஸ்வரர் திருக்கோயிலில் ஸ்ரீ வேதவனேஸ்வரர் சோமஸ்கந்தர் உற்சவருக்கான நூதன மகா கும்பாபிஷேக விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. மாதம் 7ஆம் தேதி நடைபெற்ற இந்த விழாவையொட்டி யாகசாலை பூஜைகள், வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து சிம்ம லக்னத்தில் உற்சவர் மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வம்பாக்கீரபாளையம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மீனவ மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை மீனவ கிராம ஆலய கமிட்டியினரும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர். கடலூர் அரிஸ்டோ பப்ளிக் பள்ளியில் இன்று காலை சர்வதேச யோகா தின விழா பள்ளி தாளாளர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் அரிஸ்டோ பப்ளிக் பள்ளியில் இன்று காலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை சர்வதேச யோகா தின விழா பள்ளி தாளாளர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. துணை முதல்வர் திருமதி காமாட்சி அவர்கள் முன்னிலை வகித்தார். திருப்பாதிரி புலியூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை தலைவர் முனைவர் மு. சீனிவாசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவரிடையே யோகா குறித்து சிறப்புரையாற்றினார். மற்றும் யோகா பயிற்சி பேராசிரியர் திருமதி இரா சசிரேகா, அருள்நிதி, முத்திரை பி. முத்துக்குமரன் ஆகியோரும் கலந்து கொண்டு உரையாற்றினர். சுமார் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிறப்பாக சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்கள் செய்தனர். முன்னதாக ஆசிரியை திருமதி மகேஸ்வரி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்.
சர்வதேச யோகா தின விழாவில் கலந்து கொண்டு யோகாசனம் செய்த மாணவர்கள் அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆசிரியை திருமதி புஷ்பா, திரு கார்த்திகேயன், பத்மராஜ் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் விழாவில் கலந்து கொண்டனர். நிறைவாக ஆசிரியை கலைச்செல்வி அவர்கள் நன்றி உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து கடலூர் புனித அன்னாள் சிபிஎஸ்இ மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி முதல்வர் தலைமையில் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. திருப்பாதிரி புலியூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை தலைவர் முனைவர் மு. சீனிவாசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு மாணவர்களிடம் யோக வாழ்வு குறித்த விளக்க உரையாற்றினார். மனவளக்கலை மன்ற பேராசிரியர் இரா சசிரேகா பயிற்சி அளித்து மாணவிகள் யோகாசனங்கள் செய்து காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து அருள்நீதி முத்திரை பி. முத்துக்குமரன் அவர்கள் யோகாசனம், மூச்சு பயிற்சி, தியானம் செய்வதன் நன்மைகள் குறித்து மாணவர்களிடம் உரையாற்றினார். மேலும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் 2 ஒழுக்க பண்பாடு உறுதிமொழியை மாணவர்கள் எடுத்துக்கொண்டனர். சர்வதேச யோகா தின விழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் துணைநிலை ஆளுநர் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் யோகாசனம் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். யோகாவை உலக அரங்கில் உயர்த்தியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்றும் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா அவசியம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கிய மாணவர் வீல் சேருடன் தேர்வு எழுத